அன்புள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய 24வது மாநாட்டில் மாநில உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சகாவு திரு பினராயி விஜயன் அவர்களே, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய செவ்வணக்கம். மதுரையை தூங்கா நகரம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த தூங்கா நகரம் இன்றைக்கு சிவப்பு மாநகரமாக மாறியிருக்கு. எங்கும் சிவப்பு நிறைஞ்சிருக்கிறத பார்த்து முதல் ஆளாக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியில் பாதி சிவப்பு, கொடியில் மட்டுமல்ல எங்கள்ல பாதி நீங்க. திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கும் இருப்பது கருத்தியல் நட்பு. இதோட அடையாளமாக தான் இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்குமான உறவு என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை தந்தை பெரியார் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டதிலிருந்தே தொடங்குச்சு. தன்னை ஒரு கம்யூனிஸ்டாகவே அடையாளப்படுத்தி கொண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இங்கே நம்முடைய தொடர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டு காட்டியதைப் போல உலக மாமேதை காரல் மார்க்ஸுடைய உருவச்சிலைக்கு சென்னையில் அமைக்கப்படும்னு சட்டமன்றத்தை அறிவிச்சுட்டு உங்களில் பாதியாக இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய என் பேர் ஸ்டாலின். இந்த கொள்கை உறவோடு எல்லோரும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் என்ற லட்சியத்துக்காகத்தான் நாம் தேர்தல் கூட்டணி அமைக்கிறோம். மாற்றத்தை நோக்கியே நம்முடைய பாதையும் பயணமும் மிக நீண்டது. உடனே நிகழ மாற்றம் என்பது மேஜிக் அல்ல, அது ஒரு ப்ராசஸ். இந்த பயணத்தில் 2019ஆம் ஆண்டு முதல் நாம் இணைபிரியாமல் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய இலக்கு என்ன, நம்ம யாரை எதிர்க்கணும், எதுக்காக எதிர்க்கணும், தீர்க்கமான முடிவோடு இயங்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ற நப்பாசையோடு சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் நிச்சயம் ஈடேறாது. இங்கே இருக்கக்கூடிய யாரும் அதுக்கு இடம் தர மாட்டோம். இந்த மைதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மைதானம் மழையின் காரணமாக இது அரங்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் மாநாட்டினுடைய நினைவாக தோழர் சீதாராம் யெச்சூரியுடைய பெயரை சூட்டியிருக்கிறத பார்த்தப்போ என் நெஞ்சம் கனத்தது. இந்தியாவோட தலை சிறந்த போராளிகளில் ஒருவர் அவர். நாமெல்லாம் பெருமதிப்பு வச்சிருந்த தோழர் யெச்சூரி அவர்கள், அவருடைய இழப்பு நமக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே மிகப்பெரிய இழப்பு. தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பொதுவுடைமை கொள்கைக்காக போராடினவர், எதேச்சதிகாரத்தை கடுமையாக எதிர்த்தவர், சமத்துவ சிந்தனையோடு சமூக நீதி சிந்தனையை இணைச்சவர், மதவாத கருத்துக்களையும் மூட நம்பிக்கையும் கடுமையாக எதிர்த்தவர். அவர் மறைஞ்சாலும் அவருடைய சிந்தனைகள் என்றைக்கும் நம்மை வழிநடத்தும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த மாநாட்டு எழுச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவுடைய வலிமைன்னு
இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான நாடு முழுவதும் பேசப்பட வேண்டிய கருத்தை இந்த கருத்தரங்கத்துக்கு தலைப்பா வச்சிருக்காங்க. கூட்டாட்சி என்ற சொல்லே இன்னைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு அலர்ஜியா இருக்கு, அலர்ஜியாவும் ஆயிடுச்சு. அது மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசோடு எதிர்ச்சதைகிற தன்மையால அதிகமாக பாதிப்படைகிறவங்கள முதன்மையாக இருக்கிறது நானும் நம்ம சகாவு பினராயி விஜயனும் தான். அதனால் இந்த கருத்தரங்களை நாங்கள் பேசுகிறத நீங்கள் வாக்கு மூலமாகவே எடுத்துக்கலாம். அதைத்தான் முன்னாடி அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதை தொடர்ந்து நானும் பேச வந்திருக்கிறேன். பிரதர்னாரு, உண்மைதான், எனக்கு இவர் மூத்த சகோதரர். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரியே பல்வேறு மாநிலங்களால் ஆன ஒன்றியம்தான் இந்தியான்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால தான் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறேன். சட்டத்தில் இல்லாததை நான் சொல்லலை, ஆனால் அதையே அவங்களால தாங்கிக்க முடியல. அதிகாரம் பரவலாக்கப்படணும் என்பதை அவங்க விரும்பலை என்பதோட வெளிப்பாடு தான் அவங்களுடைய கோபம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி என்பது எங்களுடைய உயிர் கொள்கை. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின கொள்கை அது. பேரறிஞர் அண்ணாவோட உயிர்னு சொல்லப்படுகிற இறுதி கடிதத்திலேயே கூட்டாட்சி தத்துவத்தை மக்களுக்கு கற்றுத்தரணும்னு எழுதி வைத்திருக்கிறார்.